விடாமுயற்சி ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. செம்மையாக இருக்குது அப்படி தான் வந்து சொல்லணும். ஒவ்வொரு விஷுவல் பார்த்தீங்கன்னா வந்து ஹாலிவுட் லெவலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கதையாகவே பார்த்தீங்கன்னா வந்து இந்த படம் வந்து ரொம்ப எமோஷ்னலான ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டில் தான் வந்து இந்த படம் வந்து ட்ராவல் ஆக போகுது அப்படின்னு கிளியராக தெரியுது. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை வந்து கிட்னாப் பண்ணிட்டாங்க. அந்த கிட்னாப்க்கு பின்னாடி நடக்கிற சஸ்பென்ஸ் அண்ட் ஆக்ஷன் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஹைப் வந்து இப்போ கிரியேட் ஆயிருக்கு அப்படி தான் வந்து சொல்லணும். இந்த ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆகும் போதே பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் ரோட் பேஸ் மூவின்னு ரொம்ப கிளியராக தெரியுது. பட் படத்தில் ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா அஜித் சார் அண்ட் த்ரிஷா மேமோட ரிலேஷன்ஷிப் பற்றி டைம் லைனில் வந்துட்டே போகும் போல இருக்குது. அஜித் சார் அண்ட் த்ரிஷா மேம் கல்யாணம் பண்ணும்போது அவங்களுக்குள்ளே இருந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில வருஷங்களுக்கு அப்புறமா அஜித் சார் அண்ட் த்ரிஷா மேம் கூட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஸோ இவங்களுக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக சில ப்ராப்ளம் சில இஷ்யூஸ் இருக்குது. த்ரிஷா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிவோர்ஸ் கேட்குற மாதிரி ஒரு சீன் அமையறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா அஜித் சார் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சொல்கிறாரு, எங்கள் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா டிவி ஒர்க் ஆகலைன்னா அதை தூக்கி போட மாட்டோம், ரிப்பேர் தான் செய்வோம் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இஷ்யூ இருந்தால் அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ண மாட்டோம், அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ற ஆங்கிள் தான் வந்து அஜித் சார் அந்த டைலாக் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இவங்க ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா சில இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அப்படியே ப்ரெசென்ட் டேல பார்த்தீங்கன்னா வந்து அசர்பைஜானில் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு ட்ரிப்புக்காகவோ இல்லை ஏதாச்சும் ஒரு அஃபிஷியல் பர்பஸ்க்காக வர மாதிரியான சிச்சுவேஷன் தான் வந்து இருந்திருக்கும். ஸோ அங்கே த்ரிஷா மேம் வந்து கிட்னாப் பண்ணுறாங்க. யார் கிட்னாப் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் சார் தான் வந்து கிட்னாப் பண்ணுறாரு. அர்ஜுன் சாரோட ஒய்ஃபாக ரெஜினா கெசன்ட்ரா ப்ளே பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கேங்கில் ஆரவ் இருக்காங்க, நிக்கில் நாயர் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய கேங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சாரை வந்து அட்டாக் பண்ணி சில கிரைம் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் நடக்கிற மாதிரியும் கதை இருக்குது. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் டாக்ஸி அப்படின்னு போட்டிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் டாக்ஸிக்கான அர்த்தம் அதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்காக் தாய்லாண்ட்லேயும் சில போர்ஷன்ஸ் வருது அண்ட் கரண்ட் போர்ஷன் அசர்பைஜான்லையும் வருது. அசர்பைஜானில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, இந்த இடத்துல அதாவது அசர்பைஜானில் கிரைம் ரேட் லோ தான் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு ஷாட்டில் அஜித் சாரை வந்து ஃபோட்டோவில் பின் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவரை வந்து சில குரூப் வந்து கண்டுபிடிக்கணும், அவரை வந்து ட்ராக் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் வந்து சில பேர் இருக்காங்க போல இருக்கு. அண்ட் அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அஜித் சார் போலீஸ் வண்டியில் தான் வராரு. அங்கே நடக்கிற சில விஷயங்களை வந்து போலீஸ் டீமோட சேர்ந்து கண்டுபிடிச்சி அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த ஷாட்டு தான் வந்து இது போல இருக்கு. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட எமோஷன்ஸ் வந்து கண்டிப்பாக பயங்கரமாக கனெக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்ஷன்ஸ் படத்தில் இருக்குது. அஜித் சார் பயங்கரமாக ஆக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா மாசான டைலாக், மாசான எலிவேஷன்ஸ் அஜித் சாருக்கு வந்து ஒரு ஃப்ரேம் கூட வைக்கல, எல்லாமே ஆர்கானிக்காக தான் இருக்குது. அஜித் சாரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ட்ரெய்லரில் இருக்கிறாரு. ரொம்ப நேச்சுரலாக ஒரு ஒய்ஃபை தொலைச்சி ஒரு ஹஸ்பண்ட் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ரொம்ப ஆர்கானிக்காக நடிச்சிருக்காரு. ஸோ நிறைய சஸ்பென்ஸோட நிறைய த்ரில்ஸோட ஒரு ஆக்ஷன் பேக்ட் ரோட் பேஸ் மூவி தான் வந்து மகிழ் திருமணி சார் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு போல இருக்குது. அண்ட் அனிருத்தோட மியூசிக் வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆகணும், பயங்கரமாக இந்த ட்ரெய்லரை வந்து எலிவேட் பண்ணியிருக்கு. ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜானரில் நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் Feb 6 அன்னைக்கு இந்த படம் வந்து எப்படி மக்கள் ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.